ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இஸ் ஆஃப்டர்மத். வேர்ல்டு வார் 1ஓட அவுட் பிரேக் எதனால் ஆச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, அதை பற்றி படிக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம படிக்க போகிறோம். சரி, ஓகே, நான் ஷார்ட்டாக இந்த வேர்ல்டு வார் 1 எப்படி நடந்ததுன்ற முதல்ல ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஓகேவா? வேர்ல்டு வார் 1 நடக்க முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரீசன் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்கை வந்து அசானி கொலை பண்ணிடுவாங்க. எங்கே வச்சு கொலை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வேறு ஊரில் வச்சு கொலை பண்ணுவாங்க. ஃபார் எந்த எந்த ஊரோட கிங்கன்னா, ஆஸ்ட்ரியா ஹங்கரி ரெண்டும் சேர்ந்து இருந்தது. அப்போ எப்படி இருந்தது, ஆஸ்ட்ரியா ஹங்கரின்றது கம்பைண்டாக இருந்த ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட கிங்கை வந்து என்ன பண்ணிடுவாங்க, வேறு கண்ட்ரி போஸ்னியான்ற ஒரு கண்ட்ரியில் அசாசினேட் பண்ணிடுவாங்க. அசாசினேட் பண்ணோடனே யார் அசாசினேட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைபீரியன் வந்து அசாசினேட் பண்ணிடுவான். சைபீரியன் அசாசினேட் பண்ணிட்டோடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து அல்டிமேட்டம் ஒன்று வந்து அல்டிமேட்டம் வந்து இது பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரியாவும் ஹங்கரியும் சேர்ந்து அல்டிமேட்டம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த அல்டிமேட்டம் வந்து சைப்ஸ் வந்து மதிக்க மாட்டாங்க. மதிக்காமல் இருக்கிறதால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து இவங்க மேலே வாரை டிக்ளேர் பண்ணுவாங்க. இவங்க மேலே, யார் மேலே, செர்பியா மேலே வாரை டிக்ளேர் பண்ணுவாங்க. செர்பியா மேலே வாரை டிக்ளேர் பண்ண உடனே, ஆஸ்ட்ரியா ஹங்கரி டிக்ளேர் பண்ண உடனே ஜெர்மனி வந்து அவங்களோட ஹெல்ப்புக்கு வரும். ஜெர்மனி வந்து அவங்களோட ஹெல்ப்புக்கு யாரோட ஹெல்ப்புக்கு வரும், ஆஸ்ட்ரியா ஹங்கரியோட ஹெல்ப்புக்கு வரும். ரஷ்யா வந்து செர்பியாவோட ஹெல்ப்புக்கு வரும். ரஷ்யா செர்பியாவோட ஹெல்ப்புக்கு வந்தோடனே ஃப்ரான்ஸ் வரும். ஃப்ரான்ஸ் வந்தோடனே ஃப்ரான்ஸ் மேலே ஜெர்மனி வாரை டிக்ளேர் பண்ணும். ஃப்ரான்ஸ் வந்தோடனே ஃப்ரான்ஸுக்கு ஹெல்ப்புக்கு பிரிட்டன் வரும். பிரிட்டன் மேலேயும் ஜெர்மனி வந்து வாரை வந்து டிக்ளேர் பண்ணும். இப்படி தான் நடந்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் டூர்க்கி வரும். டூர்க்கி வந்து ஜெர்மனியோட சப்போர்ட்டாக வரும். அதுக்கப்புறம் பல்கேரியான்ற ஒரு கண்ட்ரி வரும். பல்கேரியா வந்து ஜெர்மனிக்கு சப்போர்ட்டாக வரும். ஜெர்மனி இந்த சப்போர்ட்டட் கண்ட்ரிஸ் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரிபிள் ஆலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ரஷ்யா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ட்ரிபிள் ஆன்டெயின்ட் அப்படின்னுவாங்க. ட்ரிபிள் ஆன்டெயின்ட்னுவாங்க. இது ட்ரிபிள் ட்ரிபிள் அலைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ட்ரிபிள் ஆன்டெயின்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ட்ரிபிள் அலைன்ஸும் ட்ரிபிள் ஆன்டெயின்ட்டும் புரிஞ்சுக்குவாங்க. இதுவே ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. சரி, ஓகே, இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன காரணம்னா, ஜெர்மனிக்கு நிறைய முன்பகைகள் இருக்கும், நிறைய வெஞ்சன்ஸ் இருக்கும். எதன் காரணமாகனா, எல்லா இடத்துலையுமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர ஆரம்பித்தோன்னே எல்லாருக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே பிரிட்டன், ஜெர்மனி, இந்த யூரோப்லலாம் நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தயாரித்த ப்ராடக்ட்டை வந்து ஏதாவது ஒரு காலனியில் போய் விற்கணும், ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் விற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்டன் வந்து இந்தியாவில் வந்து விற்ற மாதிரி ஜெர்மனி வந்து எங்கேயாவது போய் விற்கணும், விற்று தான் ஆகணும். அவங்களுக்கு அப்போ ஒரு காலனி வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருமே காலனி ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, அதுக்கப்புறம் போர்ச்சுகல், ஸ்பெயின், இட்டாலி இவங்கெல்லாம் காலனிஸ் நிறைய ஆக்குபைட் பண்ணதால் ஜெர்மனிக்கு காலனிஸே கிடைக்கல. அது ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு இந்த வேர்ல்டு வார் நடக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மொராக்கோன்ற ஒரு டெரிட்டரி இருக்கும். அந்த மொராக்கோ டெரிட்டரியை வந்து ஜெர்மனி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் காலனியாக வந்து டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இன்டர்நேஷ்னல் காலனியாக டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் மட்டும் அந்த காலனியை எடுத்துப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸை அவங்க எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. காலனி கண்ட்ரீஸ்னாலே என்னது, அந்த கண்ட்ரீஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்க மினரல்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்களோட ஃபினிஷ்டு கூட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் விற்பாங்க. அங்கே இருக்க ரா மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இவங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை போயிட்டு அங்கே போய் விற்பாங்க. இதுக்கு தான் அவங்க மோஸ்ட்லி காலனி வச்சுட்டு இருந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அண்ட் ஒட்டமன்ஸ்னால் யாருமே கிடையாது, டூர்க்கியோட கண்ட்ரியை பார்த்தா ஒட்டமன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மூணு எம்பையருமே என்ன ஆயிடுச்சான், ஷேட்டர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, 3 மேஜர் எம்பையர் லே ஷேட்டர்ட் பை த எண்ட் ஆஃப் த வார். இந்த 3 எம்பையருமே ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ரொம்ப தோத்துட்டாங்க. இவங்க 3 பேர் தான் என்னது தோத்தவங்க. ஓகே, லூஸ் பண்ணிட்டாங்க வாரில். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ரஷ்யாவும் வந்து ரஷ்யாவோட அலைன்ஸ் வந்து ரஷ்யாவோட கூட இருக்கவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவில் வந்து நிறைய லாஸ் நடக்கிறதால ரஷ்யன் கண்ட்ரிலேயே ரெவல்யூஷன் வந்துடும். உள்ள என்ன வந்துடும், ரெவல்யூஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வார் திரும்ப நடக்கக்கூடாதுன்றதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, கேபிட்டல் கண்ட்ரி ஃபார் திஸ். இதுதான் நான் சொன்னேன். எய்ம் ஆஃப் த கேபிட்டலிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி.
இண்டஸ்ட்ரி. கேபிட்டலிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரினா ஒன்றுமே கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கூட்ஸை தயாரிக்கிறாங்கன்னா ப்ரொடியூஸ் இது எய்ம் ஆஃப் த கேபிட்டலிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ப்ரொடியூஸ் மோர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ சர்ப்ளஸ் ஆன ப்ராடக்ட் எல்லாம் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் விற்கணும், காலனி கண்ட்ரியில் போய் விற்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு காலனி கண்ட்ரி வந்து தேவைப்படுது. எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. ஏஷியாவில் தேடுவாங்க, ஆஃப்ரிக்காவில் தேடி அவங்களோட காலனி கண்ட்ரிஸை அவங்க வச்சுப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே விற்பாங்க. இது ஒரு காரணம் வேர்ல்டு வார் ஒன்றுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், இங்கிலாந்து ஹெல்ட் அ ப்ரீ எமினன்ட் பொசிஷன் ஆஸ் த வேர்ல்ட் லீடர் ஆஃப் கேபிட்டலிசம். இங்கிலாந்துக்கு வந்து நிறைய இடத்துல காலனி இருந்தது, அதால் அவங்க வேர்ல்டு கேபிட்டலிசம்க்கு வேர்ல்டு லீடராக இருந்தாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரைஸ் ஆஃப் மோனோபோலிக் கேபிட்டலிசம். ஓகே, இதில் தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, என்னென்னா எல்லாருமே வந்து ப்ராஃபிட்காக வந்து கம்பெனி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த ஓல்டு ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் கொலாப்ஸ். ஃப்ரீ ட்ரேட் வந்து ஒரு சில கொஞ்ச நேரத்தில் பழைய ட்ரேட் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. தேவர் ட்ரஸ்ட் இன் யூஎஸ்ஏ அண்ட் கேட்டல்ஸ் இன் ஜெர்மனி. அதாவது ட்ரஸ்ட்டு கேட்டல்ஸ் எல்லாம் ஜெர்மனியில் இருக்குது அப்படின்னு, ட்ரஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏல இருக்குது, கேட்டல்ஸ்லாம் வந்து ஜெர்மனியில் இருக்குன்றத சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்னா முதல்ல என்னன்றதை பார்த்துலாம். ட்ரஸ்ட்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது ட்ரஸ்ட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் என்கேஜ்ட் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி கமாடிட்டி. ஏதாவது நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அதில் வேலை பார்க்குறது தான் அது ட்ரஸ்ட். ஓகேவா? சரி, ஓகே. கேட்டல்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. கேட்டல்னா வந்து cattle refers to the association based on a contractual agreement between the enterprises in the same field of the business. கேட்டல்னா வந்து ரெண்டு பேரும் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், அது பேர் தான் என்னது, கேட்டல். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இம்பர்லிசம் அண்ட் இஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இம்பர்லிசம்னா ஒன்றுமே கிடையாது. இம்பர்லிசம்னா வந்து ஒரு கண்ட்ரியோட ரூலை இன்னொரு கண்ட்ரி மேலே அப்ளை பண்ணுறது தான் என்னது, இம்பர்லிசம். எக்ஸ்டர்ன் த ஒன் கண்ட்ரி ரூல் ஓவர் அதர் இஸ் கால்டு இம்பர்லிசம். ஓகே, இம்பர்லிசம் எதுக்காக நடந்ததுன்றதை நான் சொல்லிட்டேன். பீயிங் எ மார்க்கெட்டாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசைட் பீயிங் எ மார்க்கெட் ஃபார் சப்ளைஸ் கூட்ஸ், காலனி சேவ்ட் அனதர் பர்பஸ். லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீட் த வேஸ்ட் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கணும்னா அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அவங்க ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலனி கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் தயாரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு காட்டன் தேவைப்படும். அந்த காட்டன் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட காலனி கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. காலனி கண்ட்ரீஸ்லேருந்து அந்த காட்டனை வாங்கிட்டு அவங்க ஷர்ட்டாக தயாரித்து மறுபடியும் அந்த காலனி கண்ட்ரீஸ்லேயே போய் விற்கிறாங்க. இவங்களுக்கு 2 ப்ராஃபிட் ஆகுது. இதனால் வந்து எல்லாருமே வந்து காலனி கண்ட்ரிஸ் வச்சுருந்தாங்க. யூரோப்பில் இருக்க முக்கால்வாசி கண்ட்ரிஸ் வந்து காலனி கண்ட்ரிஸ் வந்து ஏஷியாலேயோ, ஆஃப்ரிக்காலேயோ, யூஎஸ், நார்த் அமெரிக்காலேயோ, சவுத் அமெரிக்காலேயோ காலனி கண்ட்ரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. சரி, ஓகே. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் colonization ஆஃப் ஆஃப்ரிக்கா டுக் பிளேஸ் ஃப்ரம் 1881 டு 1914. ஆஃப்ரிக்காவை எப்போ காலனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1881லேருந்து 1914 வரைக்கும் காலனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. as the world was largely occupied by the other imperialist power. ஓகே, பட் வென் ஜெர்மனி கேம் டு த சீன், இந்த மாதிரி ஜெர்மனி வந்து மறுபடியும் ஜெர்மனி பவராக வரும்போது முக்கால்வாசி கண்ட்ரிஸ், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆஸ் த வேர்ல்டு வாஸ் லார்ஜ்லி ஆக்குபைட் பை த அதர் இம்பீரியலிஸ்ட் பவர். அதர் இம்பீரியலிஸ்ட் பவர் யார், யூரோப், ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகல், ஸ்பெயின், இவங்களுக்குலாம் காலனி கண்ட்ரிஸ் இருந்தது. ஆனால் ஜெர்மனி வந்து இந்த மாதிரி பூம் ஆகிட்டு வரும்போது அவங்களுக்கு காலனி கிடைக்கல. தே டிடன்ட் ஃபைண்ட் த காலனி. ஓகே, நெக்ஸ்ட்டு clashes among the great powers. ஓகே, clashes among the great power ஒன்றுமே கிடையாது. இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன். ஓகே, இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட காம்படிஷன் பண்ணுறாங்க. யாரோட, ஜெர்மனியோடையும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடையும். யார் வந்து சீப்பான கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறா அப்படின்றத இங்கிலாந்து வந்து காம்படிஷனில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்போ தான் பூம் ஆகிட்டு வராங்க. என்ன ஆகிட்டு வராங்க, க்ரோ ஆகிட்டு வராங்க. அவங்க சீப்பான கூட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இங்கிலாண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மார்க்கெட்டும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டே வராங்க, இந்த மாதிரி கம்மியான சீப்பான ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டு வராங்க. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ரைஸ் ஆஃப் ஜப்பான் வந்து இந்த நேரத்தில் வந்து ஜப்பான் வந்து ரைஸ் ஆகிட்டு வருது. ஜப்பான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டு வராங்க, எமர்ஜ் ஆகிட்டு வராங்க இப்போ தான். ஓகே, அதுக்கப்புறம் 1894 வந்து ஷி ஃபோர்ஸ்டு வார் ஆன் சைனா மேலே வாரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே, சைனா மேலே வந்து இம்பல்ஸ். ஓகே, சரி,
அதே மாதிரி ஜப்பான் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு வரும்போது இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு காலனி கண்ட்ரிஸ் தேவைப்படுது. இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு காலனி கண்ட்ரிஸ் தேவைப்படுது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, 1894 சைனா மேலே வந்து வாரை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இதை பேர் தான் சீனோ ஜாப்பனீஸ் வார் சொல்லுவாங்க. இது 2 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து சைனா வந்து டிஃபீட் ஆகிறாங்க. ஓகேவா? இது வந்து வேர்ல்டே வந்து சர்ப்ரைஸ்ட் ஆகுது. என்ன ஒரு ஏஷியன் கண்ட்ரி வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டு வருதா அப்படின்றது சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் என்ன ஆகுறாங்க, சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ஓகே, இந்த ஆக்ஷன் மூலிமா சைனாவை அவங்க தோக்கடிச்சது மூலிமா, சைனாவை அவங்க ஒரு காலனி ஆக்கிட்டது மூலிமா, சைனாவை அவங்க தோக்கடிச்சது மூலிமா, டிஃபீட் பண்ணது மூலிமா ஜப்பான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது ஈஸ்ட் ஏஷியாலே ஸ்ட்ராங்கஸ்ட் பவராக ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க. ஜப்பான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனாக வந்து எல்லா கண்ட்ரிஸும் அவங்கள பார்க்குறாங்க. ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க? அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஜாப்பனீஸுக்கு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. யார்? த்ரீ கிரேட் பவர்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா அண்ட் ஃப்ரான்ஸ். இவங்க 3மே வார்னிங் கொடுப்பாங்க. நீ வந்து சைனா வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, அதாவது வார் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாரையும் மீறி இவங்க வந்து ஜப்பான் வந்து அடித்து அவங்கள வின் பண்ணுவாங்க. இதனால் வந்து ஜப்பானோட பவர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக தெரியப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து மறுபடியும் 1904 வந்து ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து வார் நடக்குது. அந்த வாரில் வந்து ஜப்பான் வந்து ரஷ்யாவை தோக்கடிக்குது. அண்ட் காட் பேக் த போர்ட் ஆர்த்தர்ன்ற போர்ட்டை வந்து அவங்க திரும்ப பெற்றுக்கிறாங்க. இந்த வார் மூலிமா அந்த ஆர்த்தர்ன்ற போர்ட்டை வந்து ஜப்பான் வந்து வாங்கிடுறாங்க திரும்ப. அவங்கள ரஷ்யாவை வந்து டிஃபீட் பண்ணிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 1905 வந்து ஜப்பான் வந்து கொரியனில் வந்து என்ன பண்ணுறாங்க, கொரியனோட டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மேப் முக்கியமாக பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஊர் எந்தெந்த இடத்துல இருக்குது. ஜெர்மனி எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது, இட்டாலி எங்கே இருக்குது, போஸ்னியா எங்கே இருக்குது, செர்பியா இருக்குது. போஸ்னியாவில் தான் அந்த கிங்கை வந்து அசாசினேட் பண்ணுவாங்க. அதுதான் இமீடியட் காஸ். வேர்ல்டு வார் 1க்கு இமீடியட் காஸ் என்ன? அசாசினேஷன் ஆஃப் ஆஸ்ட்ரியன் ஹங்கரி கிங் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் இன் போஸ்னியா பை அ செர்பியன் பையனால் கொலை பண்ணப்படுவாங்க இந்த ஆஸ்ட்ரியன் கிங்குன்றவங்க. சரி, ஓகே. எங்கே வச்சு கொலை பண்ணப்படுவாங்கன்னா போஸ்னியாவில் வச்சு கொலை பண்ணப்படுவாங்க. இந்த 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 கண்ட்ரிஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரியா எங்கே இருக்குது, ஹங்கரி எங்கே இருக்குது. இப்போ ஆஸ்ட்ரியா ஹங்கரி தனித்தனி கண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரியா ஹங்கரி ஒரே கண்ட்ரியாக தான் இருந்தது. பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இதை ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேஸ், டூக்கி எல்லாத்தையும் மேப்பில் மார்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய மேப்பில் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, 1900 வந்து ஆஃப்ரிக்கா வந்து ஹோல் ஆஃப்ரிக்கா வாஸ் காலனைஸ்டு. 1900 வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோல் ஆஃப்ரிக்கா வந்து காலனைஸ்டு பண்ணிடுறாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் ஹேட் டிவைடட் த காண்டினென்ட் பிட்வீன் தெம். யார் டிவைட் பண்ணிக்கிறாங்க ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம். இந்த 3 கண்ட்ரீஸ் மட்டுமே ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டை ஃபுல்லாகவே காலனைஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சோண்டு இடம் ஃபார் லீவிங் ஃபியூ ஏரியாஸ் ஃபார் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. கொஞ்சோண்டு இடம் மட்டும் தான் ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் விட்டு வச்சிடறாங்க. அப்போ ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் என்ன ஆகிடும், கொஞ்சம் வந்து வெஞ்சன்ஸ் இருக்கும். இவங்க என்ன நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க, நம்ம நிறைய இடம் வாங்கணும், அப்போ நம்ம இவங்க மேலே வார் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸ்டார்டிங்லேருந்தே ஜெர்மனிக்கு இருக்கும். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயும் இது பண்ணாங்க. ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு கண்ட்ரி எடுத்து 4 பெரிய யூரோப்பியன் பவர்ஸ், ஒரு 4-5 யூரோப்பியன் பவர் செஞ்சு நீ கொஞ்சம் இடம் எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் இடம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பிரிச்சுக்கிறது பேர் தான் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சைனாலேயே ஃபாலோ பண்ணாங்க. யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சைனாவில்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனாவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஜப்பான் டுக் ஓவர் த கொரியா அண்ட் தைவான். ஜப்பான் எது கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க? தைவானையும் கொரியாவையும். ஓகே, வேற என்ன இருக்குது? US took the Philippines from Spain. US வந்து பிலிப்பைன்ஸ் வந்து ஸ்பெயின்லேருந்து எடுத்துக்கிறாங்க. பிரிட்டன் அண்ட் ரஷ்யா அக்ரீட் டு பார்ஷியன் ஈரானை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கத்தை வந்து ரஷ்யா எடுத்துக்கிறாங்க, ஒரு பக்கத்தை வந்து பிரிட்டன் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் பிரிட்டிஷை வந்து பிரிட்டிஷ் லாஸ்ட் டு ஜூலூஸ் அண்ட் டு த சூடானிஸ் ஆர்மி இன்
1884 அண்ட் 1879. ஜூலூஸ்ன்றவங்க ஒரு ஆஃப்ரிக்காவோட இனத்தோட சேர்ந்து ஆஃப்ரிக்கன் பீப்புள், ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கன் பீப்புள், சம் ரேஸ் ஆஃப் நாட் கைண்ட் சம் ரேஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் பீப்புள். அந்த ஜூலூஸ் கிட்ட பிரிட்டிஷ் வந்து தோற்று போகிறாங்க. அதுக்கப்புறம் சூடானிஸ் ஆர்மிஸ் கூடயும் பிரிட்டிஷ் வந்து தோற்று போகிறாங்க. அதுக்கப்புறம் இட்டாலியன் ஆர்மி சஃபர்ட் டிஃபாஸ்டிங். ஓகே, இட்டாலியன் ஆர்மியில் அவோடான்ற எத்தியோப்பியா ஆர்மி அட் அவோடா. எத்தியோப்பியா வந்து இட்டாலி வந்து காலனி பண்ண நினைக்கும் போது எத்தியோப்பியா வந்து தோக்கடிக்குது. யாரை? இட்டாலியை வந்து தோக்கடிக்குது. அதே மாதிரி ஜூலூஸ்ன்ற ஒரு ரேஸ் பீப்புள்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து காலனி பண்ண நினைக்கும் போது அந்த ஜூலூஸை வந்து என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் வந்து ஜூலூஸ் வந்து பிரிட்டிஷை தோக்கடிக்கிறாங்க. அதே மாதிரி சூடானிஸும் யாரை தோக்கடிக்கிறாங்க? பிரிட்டிஷை வந்து தோக்கடிக்கிறாங்க அவங்க காலனி பண்ணணும்னு நினைக்கும் போது. இந்த 3 விஷயம் வந்து யூரோப்புக்கு வந்து பெரிய வீக்னஸை வந்து என்ன பண்ணுது? வேர்ல்டுக்கு நடுவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரல் பவர்ஸ். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் பவர் சொல்லுவாங்க. யார்? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அண்ட் இட்டாலி. இவங்க 3 பேரும் என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் பவர் சொல்லுவாங்க. ஆர் ட்ரிபிள் அலையன்ஸ் ஆர் சென்ட்ரல் பவர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? They guidance of Bismarck, they are formed the alliance in 1882. They formed the triple alliance in 1882. 1882ல ட்ரிபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஃப்ரெஞ்ச் had a free hand in Morocco. France agreed to recognize British as the occupation of Egypt. ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஃப்ரெஞ்சோட டெரிட்டரி தான் என்னது? மொராக்கோ. காலனினா என்னது? மொராக்கோ. ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. நம்ம 2 பேரும் வந்து மொராக்கோ எஜிப்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காலனி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஜெர்மனிக்கு வந்து எந்த இடமும் கொடுக்க மாட்டாங்க. தஸ் ஃபார்ம் த அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து தஸ் ஃபார்ம் த ட்ரிபிள் என்டென்ட் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்க 3 பேரும் ஒரு டீம் பேர் தான் ட்ரிபிள் ஆன்டென்ட். இது ஆன்டென்ட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். என்டென்ட்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஆன்டென்ட், ட்ரிபிள் ஆன்டென்ட். ஓகேவா? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இது ஒரு 2 மார்க். கொஸ்டின் இப்படியே கேட்பாங்க. ட்ரிபிள் ஆன்டென்ட், வாட் இஸ் ட்ரிபிள் ஆன்டென்ட் கேட்பாங்க. ட்ரிபிள் ஆன்டென்ட்டோட கண்ட்ரீஸ் என்னன்னு கேட்பாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இது 3 தான் இந்த ட்ரிபிள் ஆன்டென்ட்டோட கண்ட்ரீஸ். சரி, ஓகே. இதே நேரத்தில் வந்து சம் மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் வந்து நிறைய இடத்துல க்ரோத் ஆகுது. மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம்னா அங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு இல்லை அங்கே இருக்க கிங்குக்கு ஆப்போஸாக இருக்கிறதா என்னது? மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம். மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் 3 பிளேசஸில் வந்து ரைஸ் ஆகுது. எந்தெந்த இடத்துல? இங்கிலாண்டில் ரைஸ் ஆகுது, ஃப்ரான்ஸில் ரைஸ் ஆகுது, ஜெர்மனியில் ரைஸ் ஆகுது. இங்கிலாண்டில் நேம் என்னன்னா ஜிங்கோயிசம். என்னது? இங்கிலாண்டோட நேம் என்ன? இங்கிலாண்டோட மிலிட்டன்ட் ஃபார்ம் பேர் நேம் என்னன்னா ஜிங்கோயிசம். பிரான்ஸோடது என்னது? சாவுனிசம். ஜெர்மனியோடது குல்டூர். அது மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம். மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம்னா ஓகே, மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம்னா நான் சொல்கிறேன், அதாவது அவங்களோட கண்ட்ரியை வந்து அவங்களே லவ் பண்ணிக்கிறது. அவங்களோட கண்ட்ரி, த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்டட் ஃபார் அனதர் கண்ட்ரி. மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம்னா அவங்களோட கண்ட்ரியை மட்டுமே அவங்க லவ் பண்ணுவாங்க. இந்த குரூப்ஸ்லாம் யார்? இங்கிலாண்டோட ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸோட சேவிசம், ஜெர்மனியோட குல்டூர். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கண்ட்ரியை வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற கண்ட்ரிஸை வந்து அவங்க ஹேட் பண்ணுவாங்க. இதுவும் வேர்ல்டு வார்க்கு முக்கியமான ஒரு காஸ். ஓகே, அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பையர். அப்போ ஜெர்மன் எம்பரரா யார் இருப்பாருன்னா கேசியர் வில்லியம் டூ. அவர் என்ன பண்ணுவார்னா ஜெர்மனி வந்து வேர்ல்டு லீடராக இருக்கணும்ன்றத நினைப்பார். கேசியர் ப்ரோக்ளைம் ஜெர்மனி would be the leader of the world. வேர்ல்டுக்கு லீடராக இருக்கணும் அப்படின்றத நினைப்பார். எதுக்காகனா நெப்போலியன் டிஃபீட்டட் ட்ராங்க்ஃபர். நெப்போலியன் வந்து ட்ராங்க்ஃபர்ல டிஃபீட் ஆனதால அவர் இந்த மாதிரி நினைக்கிறாருன்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட் ஜெர்மனி. ஓகே, ஃப்ரான்ஸுக்கு அப்பத்துலேருந்தே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். என்ன வெஞ்சன்ஸ் இருக்குன்னா, ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட ஒரு வாரில் தோற்றுரும். அதுக்கு முன்னாடி பெர்ஷியோ ஃப்ராங்கோ வாரில் வந்து தோற்றுரும். அதாவது டிஃபீட் இன் 1871 தோற்றுரும். யார்? ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட தோற்றுரும். ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட லாஸ்ட் ஆகிட்டதால அது அலையன்ஸ் அண்ட் லாரன்ஸை வந்து ஜெர்மனி கிட்ட கொடுத்துரும். அது என்னன்னா ஒரு கோல் இருக்க ரொம்ப முக்கியமான இடம். கோல், அதை மினரல்ஸ்லாம் இருக்க ரொம்ப எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸ்ட்ராட்டஜிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான் அலையன்ஸ் அண்ட் லாரன்ஸ். இதை கொடுத்ததால ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கணும்னா, நம்ம எப்படியாவது இதை திரும்ப வாங்கிடணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம திரும்ப வாங்கிடணும் இந்த பிளேஸை, அலையன்ஸ் அண்ட் லாரன்ஸை வந்து நம்ம ஜெர்மனி கிட்டேருந்து நம்ம திரும்ப வாங்கணும் அப்படின்றத அதை நினச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்புறம் ஜெர்மனி இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ. ஏற்கனவே சொன்னல, மொராக்கோ வந்து யார் பிரிச்சுப்பாங்க? பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸை பிரிச்சுப்பாங்க. ஆனால் ஜெர்மனி வந்து எனக்கும் அதில் வந்து இது வேணும், எனக்கு வந்து அதில் வந்து பார்ட் வேணும், சம் பார்ட் வேணும் அப்படின்றத சொல்லும். ஓகே, வேற என்ன இருக்கு? ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் பல்கன். இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் பல்கன். ஓகே, பல்கன்ஸ்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பல்கன் கண்ட்ரீஸ்னால் ஒரு 5 கண்ட்ரீஸ் கிட்ட இருக்கும். செர்பியா, தென் கிரீஸ், பல்கேரியா, சம் 2 கண்ட்ரீஸ், இன்னும் 2 மொண்டிகரோன்னு ஒரு கண்ட்ரீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி 5 கண்ட்ரீஸ் இருக்கும். அந்த கண்ட்ரீஸ்னால் பல்கன் கண்ட்ரீஸ்னு அது எதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா டூக்கிலேருந்து அது என்ன ஆகிடும், இண்டிபெண்டன்ஸ் வந்துடும். டூக்கியில் ஃபஸ்ட்டு ஒட்டமன் எம்பையர் கீழே இருக்கும். டூக்கி கீழே, அதாவது அது ஃபஸ்ட்டு வந்து டூக்கி வந்து ஒட்டமன் எம்பையர் சொல்லுவாங்க. அந்த ஒட்டமன் எம்பையர்லேருந்து டிக்ளேர் பிரிஞ்சு வெளியே வந்துடுறது இந்த பல்கன் கண்ட்ரீஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு 5 கண்ட்ரீஸ் கிட்ட இருக்கும் அந்த பல்கன் கண்ட்ரீஸ். இந்த பல்கன் கண்ட்ரீஸில் வந்து என்னென்னா முக்கியமான விஷயம், ஆஸ்ட்ரியா என்ன பண்ணிடுன்னா போஸ்னியா அண்ட் எர்சிகோவினியாவை வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, அனெக்ஸ்னா என்னது, அவங்களோட சேர்த்துப்பாங்க. அவங்களோட வந்து என்ன பண்ணிப்பாங்க, சேர்த்து வச்சுப்பாங்க. போஸ்னியாவையும் எர்சிகோனியாவையும் வந்து இது பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து செர்பியாவுக்கு பிடிக்காது. ஏன் செர்பியாவுக்கு பிடிக்காதுன்னா, செர்பியா வந்து ஆஸ்ட்ரியாஸ் ஆக்ஷன் அரோஸ்ட் இன்டென்ஸ் ஆப்போசிஷன் ஃப்ரம் செர்பியா. செர்பியா கிட்ட இருந்து செம்ம ஆப்போசிஷன் வரும். எதுக்காக ஆப்போசிஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கவங்க முக்கால்வாசி பேர் செர்ப்ஸ். ஏன்னா போஸ்னியாலையும் எர்சிகோவினாலையும் இருக்க முக்கால்வாசி பேர் யாராக இருப்பாங்க, செர்ப்ஸ் ரேஸ் பீப்புள்ஸாக இருப்பாங்க. செர்போட ரேஸ் பீப்புள்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா ஃபிலிம் சப்போர்ட். இதில் வந்து ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு என்ன கொடுக்கும், ஃபுல் சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். இந்த ஒரு எனிமிட்டியும் ஒரு வேர்ல்டு வாருக்கு காரணமாக ஆகிடும். சரி, ஓகே. பல்கன் வார்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. பல்கன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து டூக்கிக்கு எதிராக ஒரு வாரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒட்டமன் எம்பையருக்கு எதிராக வந்து வாரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒட்டமன் எம்பையர் வந்து டிஃபீட் ஆகிடும். ஒட்டமன் எம்பையர் வந்து டிஃபீட் ஆகிட்ட உடனே அவங்க ஜெயிச்ச வந்து லேண்டை வந்து என்ன பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே இந்த பல்கன் கண்ட்ரீஸே என்ன பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. யார் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேசிடோனியா, கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, லேட்டர் மோண்டிகரோ ஃபார் கண்ட்ரோல் இட் மார்ச். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபிட்டட் த Turkish forces at the first Balkan War. பல்கன் வாரில் வந்து Turkish forces வந்து இது தோக்கடிச்சிருவாங்க. அது தோக்கடிச்ச உடனே ட்ரீட்டி ஆஃப் லண்டன், ஒரு வார் முடியுதுன்னா ஒரு ட்ரீட்டி ஒன்று போடுவாங்க. அந்த ட்ரீட்டினா என்னது, ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுவாங்க. எந்த இடத்துல வச்சு போடுறாங்களோ அந்த இடத்தோட பேர் சொல்லுவாங்க. ட்ரீட்டி ஆஃப் லண்டன்னா லண்டனில் வச்சு போடப்பட்ட ஒப்பந்தம், அதான் ட்ரீட்டி ஆஃப் லண்டன். அதுபடி என்ன ஆகும்னா நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியான்ற ஒரு கண்ட்ரி வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, செர்பியாவுக்கும் பல்கேரியாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடும். என்ன பிரச்சனை, ஒரு சின்ன வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, இன் ஷேரிங் த ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார். ஷேரிங் த சாயில்ஸ் ஆஃப் வார்னா அவங்களுக்கு வாரில் கிடைச்ச விக்டரி லேண்டை வந்து ஷேர் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் வந்து என்ன ஆகிடும், சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இதில் வந்து செர்பியா வந்து பல்கேரியாவை வந்து என்ன பண்ணிடும், டிஃபீட் பண்ணிடும். பல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். பல்கேரியா வந்து செர்பியாவையும் கிரீஸையும் வந்து அட்டாக் பண்ணும். பல்கேரியா வந்து என்ன பண்ணிடும், செர்பியா, இந்த கிரீஸ், எல்லா பல்கன் கண்ட்ரீஸும் சேர்ந்து டிஃபீட் பண்ணி விட்ருவாங்க. பல்கேரியா வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இந்த விஷயம் வந்து பல்கேரியா வந்து யார்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, ஜெர்மனி கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இது அவங்க புக்கில் கொடுக்கல, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இமீடியட் காஸ் நான் ஏற்கனவே சொன்னல, இமீடியட் காஸ் பிரின்ஸ் ஃபெர்டினாண்ட். இது எந்த கண்ட்ரியோட, பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட். இது எந்த கண்ட்ரியோட பிரின்ஸ்னா, ஆஸ்ட்ரியா ஹங்கரியோட கண்ட்ரியோட பிரின்ஸ். இவர் எங்கே போவார், எந்த இடத்துக்கு, போஸ்னியான்ற ஒரு இடத்துக்கு வந்து பிளேஸ்க்கு வந்து போவாங்க. போஸ்னியான்ற பிளேஸுக்கு போகும்போது அசசினேட் பண்ணப்படுவாங்க. யாரால, செர்பியன் பையனால் அசாசினேட் பண்ண விடுவாங்க. இந்த பாருங்க, அக்கர்ட் இன் சர்வேஜியோ இன் போஸ்னியாவில் தான் அக்கர்ட் ஆகும். ஓகேவா, முக்கியமான விஷயம். அதனால் வந்து செர்பியன் லேடு தானே, செர்பியாவோட பையன் தானே ஒருத்தவங்க கொலை பண்ணா. அதனால் செர்பியா வந்து அதுக்கு வந்து எந்த வித
அல்டிமேட்டம் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஆஸ்ட்ரியா ஹங்கரிக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் அது பண்ணாததுனால ஆஸ்ட்ரியா என்ன பண்ணோம்னா செர்பியா மேலே வாரை வந்து டிக்ளேர் பண்ணோம். ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கரி டிக்ளேர்டு வார் ஆன் செர்பியா. அது செர்பியா மேலே டிக்ளேர் பண்ணோம்னா ரஷ்யா வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கரிக்கு இது செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ண வரும். ஆஸ்ட்ரியா ஹங்கரிக்கு இல்லை, ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ண வரும். ரஷ்யா செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தோடனே ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கரிக்கு ஹெல்ப் பண்ண வரும். ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கரிக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தோம். ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தோம்னா ரஷ்யாவுக்கு ஹெல்ப்பிங்காக ஃப்ரான்ஸ் வந்துடும். ரஷ்யாவுக்கு ஹெல்ப்பிங்காக யாருக்கு வந்துருவாங்க? ஃப்ரான்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து மறுபடியும் ஃப்ரான்ஸ் மேலே வாரை டிக்ளேர் பண்ணோம். வாரை டிக்ளேர் பண்ணோன்னா ஃப்ரான்ஸுக்கு ஹெல்ப்பாக யார் வந்துடுவா? பிரிட்டிஷ் வந்துடுவாங்க. ஜெர்மனி டிக்ளேர் வார் ஆன் பிரிட்டிஷ். ஓகே, நெக்ஸ்ட் தஸ் த வேர்ல்டு வார் ஒன் ஸ்டார்ட். வேர்ல்டு வார் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, சென்ட்ரல் பவர் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. நாலு கண்ட்ரிஸ் இருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஓகேவா? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. இட்டாலி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜெர்மனி ஆஸ்ட்ரியாவோட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இட்டாலி வந்து எதுக்கு போயிடுவாங்க? அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆகிடுவாங்க. இட்டாலி ரிமைண்ட் நியூட்ரல் கண்ட்ரி. ஓகேவா? நியூட்ரல் கண்ட்ரியாக அவங்க ஆயிடுவாங்க. ஓகே, allies, அதாவது இவங்க இந்த கண்ட்ரி இந்த ட்ரிபிள் என்டெயின்ட்னு ஃபர்ஸ்ட் இருந்தாங்களே, ட்ரிபிள் ஆன்டெயின்ட்னு ஒரு 3 கண்ட்ரிஸ் இருந்தாங்களே, அதுக்கப்புறம் அவங்க ஆலைஸாக மாறிடுவாங்க. எத்தனை கண்ட்ரிஸ்னா ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட், பெல்ஜியம், செர்பியா, ரோமானியா அண்ட் கிரீஸ். இவங்கெல்லாம் ஒரு சைடு, இவங்கெல்லாம் ஒரு சைடு. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, துருக்கி அண்ட் பல்கேரியா இவங்கெல்லாம் ஒரு சைடு. ஓகேவா? வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டில் ஆஃப் டனன்பர்க்ல வந்து ஜெர்மனி வந்து ரஷ்யா வந்து தோக்கடிச்சு டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஜெர்மனி டிஃபீட்டட் ரஷ்யா இந்த பேட்டில் ஆஃப் டனன்பர்க். ஓகேவா? ரஷ்யா வந்து என்ன பண்ணிடுவாங்க? கொஞ்சம் பேக் வாங்கிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரென்ச் வார்ஃபேர். இது 2 மார்க்கில் கேட்குறாங்கப்பா. ட்ரென்ச் வார்ஃபேர்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த இது மாதிரி குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ளே ஷோல்டர்ஸ்லாம் போயிட்டு வர மாதிரி வச்சுப்பாங்க. அது பேர் தான் என்னது? ட்ரென்ச் வார்ஃபேர். ட்ரென்ச்சர்ஸ் ஆர் ditches dug by the troops enable the shoulder to safely stand. ட்ரென்ச்சஸ்னால் என்ன? குழி தோண்டி அதுக்குள்ளே நின்றுப்பாங்க. யார்? ஷோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் நின்றுப்பாங்க. டு ப்ரொடெக்ட் சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் த எனிமி ஃபைர்லேருந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த குழி மாதிரி தோண்டி நின்றுப்பாங்க. அது எதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபுட்டு, அம்னிஷேஷன். இந்த மெயின் லைன்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ் ஆர் கனெக்டட் டு த ஈச் அதர். ஒருத்தவங்களுக்கு வந்து மெயின் லைன்ஸை வந்து இது பண்ணிப்பாங்க. அது மூலிமா வந்து அவங்க ஃபுட்டு, அம்னிஷேஷன், ஃப்ரெஷ் டியூப், மெயில் அண்ட் ஆர்டர்ஸ் டெலிவரி எல்லாத்தையுமே அது மூலிமா வந்து அவங்க டெலிவர் பண்ணிக்கிட்டாங்க. இது 2 மார்க் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இப்போ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரென்ச்சஸை பற்றி அழகா. ஒரு குழி மாதிரி தோண்டி உள்ளே உட்காந்துப்பாங்க. அது பேர் தான் இந்த ட்ரென்ச்சஸ். ஓகேவா? சேஃபாக வந்து அதுக்குள்ளே ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ எனிமி வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? பேட்டில் ஆஃப் வேர்டன். ஜெர்மனி அட்டாக்டு வேர்டன். ஜெர்மனி வந்து வேர்டன் அட்டாக் பண்ணுது. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வார் இன் ஈஸ்டர்ன் அண்ட் ரஷ்யன் ட்ரூப் ரிப்பீட்டட்லி டிஃபீட்டட் ஆஸ்ட்ரியன்ஸ். அதாவது ஆஸ்ட்ரியா ஹங்கரின்ற கண்ட்ரியை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. மறுபடியும் ரஷ்யன்ஸ் வேர் இன் டிஃபீட்டட் பை ஜெர்மன்ஸ். மறுபடியும் ரஷ்யாவை யார் தோக்கடிக்கிறா? ஜெர்மன்ஸ் வந்து ரஷ்யாவை வந்து தோக்கடிக்கிறாங்க. இதனால் வந்து ரஷ்யன் கண்ட்ரியில் வந்து பெரிய ரெவல்யூஷனே நடக்குது. என்னது? மக்கள் வந்து எதிர்த்து போராடுறாங்க. வார்லாம் வேணாம் எங்களுக்கு, ஏற்கனவே வந்து கண்ட்ரி வந்து செம்ம லாஸில் இருக்குது, எக்கனாமி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் வார் போகக்கூடாது சொல்லிட்டு அங்கே ஒரு ரெவல்யூஷனே வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட்டே மாறுது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? மைனர் த்ரெட்ஸ் ஆஃப் த வார். ஓகே, இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஃபேர் ஈஸ்ட். ஓகேவா? ஃபேர் ஈஸ்ட்டில் வந்து சைனாவும் யாரை ஜாயின் பண்ணுறாங்க? ஆலிஸ்னா யார்? இந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்கள தான் என்ன சொல்லுவாங்க? ஆலிஸ்ன்றதை சொல்லுவாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, செர்பியா, பல்கேரியா, ரொமானியா இந்த கண்ட்ரிஸ் தான் என்ன சொல்லுவாங்க. அப்போது சைனா ஜாயின் த ஆலிஸ். சைனா வந்து ஆலிஸை ஜாயின் பண்ணால் ஜப்பான் யாருக்கு தான் போய் ஆகணும்? ஜெர்மன் கிட்ட தான் போய் ஆகணும். ஜப்பான் வந்து அந்த சென்ட்ரல் பவர்ஸ் கொண்டு தான் போயிட்டு ஆகணும். சென்ட்ரல் பவர்ஸ் பேர் தான் ஜப்பான், ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அதுக்கிட்ட தான் ஜப்பான் வந்து போய் ஆகணும். ஓகேவா? ஓகே, பல்கன்ஸ். ஓகே, வேற என்ன சொல்கிறாங்க? ஓகே, அதுக்கப்புறம் ருமானியாவும் வந்து வாரில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ருமானியா வந்து யாரோடனா ஆலிஸோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஜெர்மனியோட காலனிஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யார் அட்டாக்? ஆஃப்ரிக்காவில் இருக்க ஜெர்மனியோட காலனிஸை வந்து ஆலிஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆலிஸ்னால் யார்? அவங்க தான் இந்த
அவங்களோட ஆப்போசிட், சென்ட்ரலுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆலிஸ். இட்டாலி ஃபார்மலி ஜாயின்ட் ஆலிஸ். ஆனால் இட்டாலி ஃபஸ்ட்டு ஜெர்மனியோட இருந்தாலும் கடைசியில் யார் கூட போய் ஜாயின் பண்ணுறாங்க? சென்ட்ரல் பவர்ஸோட இருந்தாலும் ட்ரிபிள் அலையன்ஸில் இருந்தாலும் கடைசியில் யார் கூட போய் ஜாயின் பண்ணுறாங்க? அவங்களோட ஆப்போசிட் டீமான ஆலிஸ் கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆலிஸ்னா யார்? இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு அவங்களாம் வர்றது தான் ஆலிஸ். ஓகேவா? ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து பை ஏரால் அட்டாக் பண்ணுறாங்க. பாம் த்ரோன் அட் லண்டன் அண்ட் பிளேசஸ் வேறு மேஜர் ஃபேக்ட்ரிஸ், எங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பாம்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. பாய்சன் கேஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜெர்மனி. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நேவல் பேட்டில் அமெரிக்கா என்ட்ரி ஆஃப் த வார். அது வரைக்கும் ஜெர்மனியோட ஹேண்ட் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஜெர்மனி என்னமோ ஜெயிச்சிட மாதிரியும் இருக்காங்க. இந்த சென்ட்ரல் பவர்ஸ் வந்து அவங்களோட ஹேண்ட் தான் அப்பர் ஹேண்டாக இருக்குது. அவங்க வந்து வின் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அப்போ தான் அமெரிக்கா வார்க்குள்ளே என்ட்ரு ஆகுது. எப்படி என்ட்ரு ஆகுதுன்னா, ஜெர்மனி வந்து அமெரிக்காவோட மெர்ச்சன்ட் சிப்பை வந்து ஒன்று வந்து என்ன பண்ணிடுவாங்க, மெர்ச்சன்ட் ஷிப்பை வந்து இது பண்ணி வச்சுருவாங்க. லூஸ்டனியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் ஸ்டோப்டு பை த ஜெர்மன் ஷப்பன். அதை வந்து மூழ்கடிச்சிருவாங்க. அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, சிங்க் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நிறைய மெர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் இறந்துருவாங்க. இதை பார்த்த வந்து அமெரிக்கா வந்து ஜெர்மனி வேற வாரை வந்து டிக்ளேர் பண்ணும். ஏன்னா இது வரைக்கும் அமெரிக்கா வந்து வார்லேயே வந்து இன்வால்வே ஆகல. இப்போ தான் இன்வால்வ் ஆகுது. 1916 அப்புறம் தான் இன்வால்வ் ஆகுது. டிக்ளேர்டு வார் இன் 1917. 3 வருஷம் வார் நடந்து முடிச்சு. அப்போ அமெரிக்கா வந்து ஃபுல் பவரில் இருக்காங்க. ஜெர்மனியோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸ்டார்டிங்லேருந்து. அவங்க வாரில் இருக்கிறதால டக்குன்னு அமெரிக்கா வாரில் என்ட்ரு ஆகிட்டோன்னே ஜெர்மனி வந்து அவங்க உள்ளே வந்து தோக்கடிக்கிறாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃபேமஸ் எம்டன் விச் பம்பார்ட் மெட்ராஸ். அதோட ஃபேமஸ் எம்டன்ற ஒரு சப்மரைன். அது வந்து மெட்ராஸில் வந்து பாம்பை போடுது. ஏன் மெட்ராஸில் வந்து பாம்பை போடுதுன்னா, மெட்ராஸ் யார் கீழே இருந்தது? பிரிட்டிஷ் கீழே இருந்ததால். பிரிட்டிஷோட காலனி கண்ட்ரி தானே இந்தியா. பிரிட்டிஷோட காலனி கண்ட்ரியாக இருக்க போது ஜெர்மனி வந்து ஜெர்மனியோட கப்பல் தான் வந்து எம்டன். என்னது? எம்டன். இந்த எம்டன்ற கப்பல், இந்த எம்டன்ற சப்மரைன் வந்து மெட்ராஸில் வந்து பாம் வந்து போடுது. இந்த பாம் வந்து இப்போ கூட நம்ம மியூசியமில் கூட இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மியூசியமில் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த பாமை. ஓகேவா? இந்த பாம்பை எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த எம்டன்ற கப்பலில் முக்கியமான ஒரு ஆள் யார் இருப்பார்னா, செம்பகராமன் ஒருத்தர் இருப்பார். அவரை பற்றி நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க. இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. எம்டன் செம்பகராமன் அப்படின்னு இருப்பார். இவர் தான் முக்கியமான ஆள் இந்த எம்டன்ற கப்பல் மெட்ராஸ் வர்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெர்மனி ஓகே, ஜெர்மனி கிட்ட சப்மரைன்ஸ் இருந்ததால் வாரில் வந்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதிகமாக என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, வின் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி வந்து கடைசியில் வந்து சரண்டர் ஆகிடுது. இப்போ நவம்பர் 1913 வந்து சரண்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து அப்டிகேஷன் ஆஃப் கேசியர் வந்து இறந்து போயிடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஓப்பன் இன் பாரிஸ் என்னது, ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸில் வந்து பீஸ் கான்ஃபரன்ஸ், இந்த வாரம் முடிச்சு வைக்கணுன்ற பீஸ் கான்ஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. யார் இருக்காங்கன்னா, உட்ரோ வில்சன், யார் யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட், லாய்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, கிளெமென்ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணாங்க இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில். ஓகே, இந்த வார் எண்ட் ஆகிடுச்சுல. வார் எண்ட் ஆகிட்டோன்னா ட்ரீட்டி ஒன்று போடணும்ல. அந்த ட்ரீட்டி போடுறாங்க. என்னென்ன ட்ரீட்டி போடுறாங்கன்னா, ஜெர்மனி தான் வந்து காரணம் இந்த வாருக்கு. அதால் வந்து இது வந்து இவ்வளோ காசு கொடுக்கணும், அதான் 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜெர்மனி ஆர்மியை வந்து கம்மி பண்ணிக்கணும். 1 lakh men தான் அதில் இருக்கணும். ஸ்மால் நேவி தான் இருக்கணும். சப்மரைன்ஸ்லாம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு ஹார்ஷ் ட்ரீட்டியை வந்து ஜெர்மனி மேலே போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி வந்து ஆல் ஜெர்மன் காலனி பிகம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப். ஓகே, எல்லா ஜெர்மனி காலனிஸை வந்து மேண்டேட்டட் டெரிட்டரிஸாக ஆக்கிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அலைஸ் அண்ட் லொரைன், ஏற்கனவே சொன்னேன். அலைஸ் அண்ட் லொரைன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து ஜெர்மனி வந்து வாங்கிடுவாங்கன்னு ஜெயிச்சு அதை வந்து ஃப்ரான்ஸ் கிட்டே நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்படி ஆஸ்ட்ரிட்டிஸாக யார் மேலே போடுவாங்க? ஜெர்மனி மேலே போடுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே, வேறு எதுவும் ஓகே. த ரைன்லேண்ட் வாஸ் ஆக்குபைட் பை த லாலிஸ் அண்ட் ஏரியா ஆன் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த ரைன் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ். ரைன்லேண்ட் ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அந்த இடத்த வந்து டீமிலிட்டரைஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த அளவுக்கு. ஓகே, செப்பரேட் ட்ரீட்டிஸ் போடுவாங்க ஒரு கண்ட்ரி கூட. ஆஸ்ட்ரியா, ஹங்கரி, பல்கேரியா, துருக்கி கூடலாம் போடுவாங்க. துருக்கி கூட போடுறது தான் ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸ்ன்றதை போடுவாங்க. ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸில் வந்து அக்செப்டட் பை சொல்லிட்டு ஃபெயில் பை ரெசிஸ்டன்ஸ் ஃபெயில் பிகாஸ். ஓகே, அந்த அதுபடி வந்து கலீஃபா அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து என்ன ஆகும், ப்ரோக் டவுன் பண்ணப்படும். கலீஃபா சிஸ்டம் வந்து ப்ரோக் டவுன் பண்ணப்படும். முஸ்தபா கமால் பாஷா அப்படின்றவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரூலை வந்து கொண்டு வருவார்.
ஓகேவா? ஃபால் அவுட் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஃபால் அவுட் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன், 8 மில்லியன் பீப்புள் வந்து டை ஆயிருக்காங்க 4 இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. இம்பேலன்ஸ் பிட்வீன் த செக்ஸஸ், நிறைய இப்போ உமன்ஸ் அதிகமாகிட்டாங்க, மென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஓகேவா? பாப்புலர் சப்போர்ட் க்ரூ இன் த ஃபேவர் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்க்கு வந்து பாப்புலர் சப்போர்ட் வந்து க்ரோ ஆகுது. அமெரிக்கா வந்து ஒரு வாரில் வந்து லேட்டாக என்டர் ஆனதால் எல்லா கண்ட்ரியும் இப்போ லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து எல்லா கண்ட்ரிக்கும் கடன் கொடுக்க ஆரம்பிக்குது. எல்லா கண்ட்ரிக்கும் கடன். அமெரிக்கா என்டர் த வார் ஆஸ் அ டெப்டர் கண்ட்ரி பட் இட் எமர்ஜ் ஆஸ் அ மணி லெண்டர் டு த வேர்ல்டு இந்த ஆஃப்டர் மேத் ஆஃப். எல்லா வேர்ல்டில் இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு காசு கொடுக்கறது யார் தான்? அமெரிக்கா தான். கமால் பாஷா மாடர்னைஸ் த டூக்கி அண்ட் சேஞ்ச் இட் த ஆல். இது முக்கியமான 2 மார்க். டோக்கி ரீபேட் ஆஸ் அ நேஷன் தேங்க்ஸ் டு த ரோல் ஆஃப் வித் முஸ்தபா கமால் பாஷா ஆர் ஸ்ரீமா கவல். முஸ்தபா கமால் பாஷான்றது தான் துர்க்கின்ற கண்ட்ரியை வந்து ரீபர்த் பண்ண வைக்கிறது. அதான் ஃபஸ்ட்டு வந்து அது கிலாஃபத்தில் இருந்ததால் கலிஃபா கலிஃபா ரூல் படி இருந்ததால் இப்போ வந்து கமால் பாஷான்றவர் அந்த கலிஃபா ரூலை உடச்சிட்டு ஒரு ஒரு வேற ரூலை வந்து கொண்டு வராங்க. யாரோட சப்போர்ட்லனா சோவியத் யூனியனோட சப்போர்ட்டோட. எண்ட் த சுல்தானே தன் கலிஃபா, புட் த எண்ட் சுல்தானே தன் கலிஃபா அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த சோவியத் யூனியனோட இந்த சப்போர்ட்லேருந்து அவரோட வேற ரூலை கொண்டு வராங்க. ஓகேவா? இம்பேக்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து இந்தியா எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணி £230, 230 மில்லியன் கேஷு. அதுக்கப்புறம் வந்து 125 மில்லியன் லோன் வார் எக்ஸ்பென்சஸாக இந்தியா கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஓகே. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து ரைஸ் ஆகுது இந்தியாவில், இதனால் வந்து வேர்ல்டு வார் ஒன்னால. வேற என்ன விஷயம்? அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டதால சிஸ்டமே, அவங்க எக்கனாமியே கொலாப்ஸ். பிக்கஸ்ட் லாஸ் யாருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஒன்ல ரஷ்யாவுக்கு செம்ம பெரிய லாஸ் ஆகிறதால அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. அங்கே இருக்க கவர்மெண்ட்டை வந்து ஓவர் த்ரோன் பண்ணுறாரு. யார்? லெனின்றவர் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. லெனின் ஹூ சீஸ் த பவர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இன் ரஷ்யாவில் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து யாரை இது பண்ணுறாங்க? லெனின்றவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஆட்டோக்ரேசி ஆஃப் ஓகே, டசார் நிக்கோலஸ்ன்றதை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட. டசார் நிக்கோலஸ் டூ வாஸ் த ரொமானோவ் டைனாசிட்டி அது லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப். ஓகே, இவரை பற்றி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் படித்து பாருங்கள். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஈவன் 23 February 1917 வந்து ரஷ்யாவில் இருக்க பீப்புள்ஸ் வென் சோசியலிஸ்ட் செலிப்ரேட் த இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் உமன்ஸ் டே ஆன் தட் டே டெசர் சீம்டு சேலஞ்சபிள். டெசர்னா யார்? அந்த ரொமானோவ் எம்பையரோட கிங்கு தான் யார்? டெசர். ரொமானோவ்னா ஃபார்மர் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன் தான் சொல்கிறது தான் ரொமானோ. ஓகே, வேறு என்ன சொல்கிறது? டெசரை வந்து அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அப்டிகேஷன் ஆஃப் டெசர். ஓகே, வேறு என்ன இருக்குது? லெனின்றவரை பற்றி கொடுத்துருக்காங்க, இதை படித்து வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ பாக்ஸில் கொடுத்தது ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. லெனின் வாஸ் பார்ன் இன் 1870. எங்கே பார்ன் பண்ணப்படுறாதுன்றதை கேட்குறாங்க. இன்ஃப்ளூன்ஸ் பை த ஐடியா ஆஃப் கார்ல் மார்க்ஸ். லெனின் ஃப்ரீடம் த்ரூ மாஸ் ஆக்ஷன். ஃப்ரீடம் எதனால வரும்? மாஸ் ஆக்ஷனால் தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரஸ்டட் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஸ்பிரிட் த இஷ்யூ ஆஃப் ஆர்கனைசேஷன். லெனின் கெயின் சப்போர்ட் ஆஃப் ஸ்மால் மெஜாரிட்டி. இது ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகே, ஓகே. போல்ஷிவிக் பார்ட்டி அங்கே வந்து ரஷ்யாவில் வந்து ரெவால்யூஷன் நடக்கும்போது ஒரு புரட்சி. ரெவால்யூஷன்னா என்னது? ஒரு புரட்சி. ரெவால்யூஷன் ப்ரோக் அவுட் ஆகும்போது அந்த இடத்துல யார் வின் பண்ணிட்டு வராங்க? ரெவால்யூஷனுக்கு அப்புறம் யார் வின் பண்ணுறாங்கன்னா போல்ஷிவிக் பார்ட்டி வந்து வின் பண்ணுறாங்க. அவங்களோட பார்ட்டியை தான் என்ன நேம் பண்ணுறாங்க? ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்றத இது பண்ணுறாங்க. ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லிட்ரேசி அண்ட் ப்ராவர்ட்டி இன் ரஷ்யா வித் ரெக்கார்ட் டைம். என்ன பண்ணுறாங்க? இல்லிட்ரேசி, ப்ராவர்ட்டி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எராடிகேட் பண்ணுறாங்க ரஷ்யாவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ப்ரவ்டா இஸ் அ ரஷ்யன் வேர்டு மீனிங் ட்ரூத். இட் இஸ் த அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் சோவியத் யூனியன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சோவியத் யூனியன். படித்து வச்சுக்கோங்க, சப்போஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். which is the official newspaper of கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சோவியத் யூனியன் அப்படின்றத கேட்கலாம். ப்ரௌடா த ட்ரூத், அது மீனிங் என்ன? ட்ரூத்.
ஓகே, நெக்ஸ்ட்டு. அது அந்த லீக் ஆஃப் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வார்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்றதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் யார் யார் பெர்மனன்ட் மெம்பராக இருக்காங்கன்னா, யார் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க பெர்மனன்ட் மெம்பராக இருக்காங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரிஜினல் டிக்ளேர் பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் த கவுன்சில். இந்த இடத்துல இட்டாலி வந்து அவங்க பக்கம் போயிடுறாங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து ஜெர்மனி பக்கம் இருந்தாலும் கடைசியில் யார் பக்கம் போயிடுறாங்க, ஃப்ரான்ஸ், பிரிட்டன் பக்கம் போயிடுறாங்க. அவங்க தான் என்னவா இருக்காங்க, பெர்மனன்ட் மெம்பராக இருக்காங்க. செக்ரட்டரியேட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க செக்ரட்டரியேட்டு. இதுக்கப்புறம் வார் வரக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன, இந்த லீக் ஆஃப் நேஷனில் 3 கிரேட் பவர்ஸ் வந்து இருக்காது. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் வந்து 3 கிரேட் பவர்ஸ் வந்து இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, யூஎஸ்ஏ இருக்காது. யூஎஸ்ஏ வந்து அதில் மெம்பராக இருக்க மாட்டாங்க. யூஎஸ்ஏ வந்து அந்த செக்ரட்டரியேட்டில் மெம்பராக இருக்க மாட்டாங்க. ஜெர்மனியும் இருக்காது, டிஃபிட்டட் நேஷன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் தோற்று போன ஜெர்மனியும் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருக்காது. ரஷ்யா, பெரிய சூப்பர் பவர் ரஷ்யாவும் அதில் இருக்காது. இதனால் வந்து இந்த இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகேவா. லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்னது, ஹிட்லரை பற்றி கொடுத்துருக்காங்க. இன் அக்டோபர் ஹிட்லர் வித்ட்ரூ ஜெர்மனி ஃப்ரம் கான்ஃபரன்ஸ். ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனியை வந்து அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு, நாங்கள் வெளியே வந்துக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஜப்பான் அட்டாக்டு மஞ்சூரியா அட்டாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு லீக் ஆஃப் நேஷன் சொல்கிறாங்க. லீக் ஆஃப் நேஷன் சொன்னால் லீக் ஆஃப் நேஷனை விட்டு யார் வெளியே வரா, ஜப்பானும் வெளியே வராங்க. அப்புறம் இட்டாலி வந்து எத்தியோப்பியாவை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணோன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதனால் இட்டாலியும் லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனிலலாம் டிக்டேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடறாங்க. ஜப்பான், இட்டாலி இதெல்லாம் டிக்டேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே. இந்த பிரெயின் சைல்டு ஆஃப் வின்சன், இந்த லீக் ஆஃப் நேஷன்றது பிரெயின் சைல்டு ஆஃப் வின்சன், உட்ரோ வில்சன் யார், பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஆனால் அவர் வந்து ஹூ டோன்ட் couldn't even conceive his country to join his league. அவர் கண்ட்ரியை வந்து இந்த லீகில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லக்கூட இல்லை. ஆனால் அவரோட பிரெயின் சைல்டு தான் இதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் 4th கொஸ்டின் பாருங்கள். எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன், பாயிண்ட் அவுட் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஒர்க், அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்க, இங்கெல்லாம் ஒர்க் பண்ணது, அவங்களோட சாதனைகள், ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட விஷயங்கள், அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஒரு 2 பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட் எழுதிட்டு, ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஃபெயிலியர், அவங்களோட ஃபெயிலியர் ஒரு இது ஃபுல்லாக எழுதணும். இதுதான் 5 மார்க் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா, ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெசல் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. அதான் ஒரு 2 பேஜ் கிட்ட வந்துச்சு பாருங்கள், அது படிச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின். இதுவும் படித்து பார்த்துக்கோங்க. டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட மெயின் காசஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. இல்லை, இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து கைடு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இதில். இல்லாட்டி நான் மார்க் பண்ணி நான் தரேன் உங்களுக்கு, இன்னொரு பிடிஎஃபாக தரேன். நீங்கள் இப்போதைக்கு 2 மார்க்ஸை மட்டும் படிங்க. 2 மார்க்ஸ் 1 மார்க் மேட்ச் ஃபாலோவிங் டீட்டெயில் வந்து எது சின்ன கேசஸ் ஃபெயிலியர் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஃபெயிலியருக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சு, கேஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இது படித்து தான் ஆகணும். ஓகேவா. அது மட்டும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. வேறு என்ன, ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் பை ஜெர்மனியா, அது நான் சொல்லிடுறேன். ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் ஜெர்மனியா, ஒரே நிமிஷம் பாருங்கள். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அந்த டீட்டெயிலோட ஆன்சர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 10 பாயிண்ட்ஸ் இருக்கா. ஒரு 7 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்டான 7 பாயிண்ட்ஸ். இல்லாட்டி எல்லாம் ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பெய்ட் பண்ணோம். அது முக்கியமான பாயிண்ட். அப்படின்றத முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இதில் 6th வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 10th ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மிச்சதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட்ஸுமே படிக்கிறது நல்லது தான். ஓகேங்களா. 10 பாயிண்ட்ஸுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ஓகேவா. ஓகே.